செல்லம்மா சீரியலோட நிறைவு பகுதி வரும் எபிசோட்ல கைதாகி கோர்ட்டுக்கு வந்த செல்லம்மா எதிர்த்தரப்பு வக்கீல் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க. மாணிக்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மாணிக்கத்தை விவாகரத்தை செஞ்சுட்டு தான் நீங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சீங்களா? சித்துவை காதலிச்சது நீங்க தானான்னு கேள்வி மேல கேள்வியை கேட்கறாங்க. எதிர்த்தரப்பு வக்கீல் நீதிபதி கிட்ட இவரான செல்லம்மாவோட வாக்குமூலத்துல இருந்தே ஒரு விஷயம் நல்லா தெரியுது. மாணிக்கத்தை கொலை பண்ணது செல்லம்மா தான். செல்லம்மா மாணிக்கத்தை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நடுவில் நடந்த சில சண்டையால மாணிக்கத்தை விட்டு பிரிஞ்ச செல்லம்மா சித்தார்த் மேல ஆசைப்பட்டு அவரை ரெண்டாவது தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மாணிக்கம் செல்லம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்க வரும்போது தான் செல்லம்மாக்கு மாணிக்கம் மேல கோவம் அதிகமாயிருக்கு. நேரம் பார்த்து காத்திருந்து மாணிக்கத்தை பாட்டிலால ஓங்கி தலையில அடிச்சு பிரைண்டட் ஆக்கி சாவடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இவங்க தான். உங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ விதிக்குமாறு உங்களை கேட்டுக்கிறாங்கிறாங்க. ரெண்டு தரப்பு வாதங்களையும் விசாரிச்ச நீதிபதி இந்த வழக்கோட தீர்ப்பை சில மணி நேரம் கழிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. அழுதுகிட்டே வெளியே வந்து செல்லம்மா தன்னோட குடும்பத்தாரை பார்த்து எனக்கு விடுதலை கிடைக்குமான்னு தெரியல. அதனால யாரும் என்ன நினைச்சு வருத்தப்பட வேணாம். நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சித்து சார், நீங்க பேசாம இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில சிறந்துருங்க. மலரையும் பத்திரமா பாத்துக்கோங்க சார்னு சொல்றாங்க. மகேஷும் ரியாவும் செல்லம்மா பாக்குறதுக்காக வந்து நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. செல்லம்மாக்கும் குடும்பத்தாளங்களுக்கும் ஆறுதல் சொல்றாரு. மேகாக்கு சந்தோஷம் தாங்காம எதிர்த்தரப்பு வக்கீல கூப்பிட்டு ரொம்ப நல்லா வாதாடினீங்க. செல்லம்மா வெளியே வராத முடி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் நான் சொன்னதுல 2 இதாக கிடைச்சிருச்சுன்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனை கிடைச்சாதான் ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பேசிட்டே சந்தோஷப்படுறாங்க. கோர்ட்ல இருந்து வெளியே வந்த சுரேந்தர் போலீஸ்காரங்களோட ஜெயிலுக்கு போறதுக்காக பாதுகாப்போட வெளியே வரான். அப்ப அங்க இருந்த மேகாவை பார்த்து சுரேந்தருக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடுது. என்கிட்ட இந்த காரு வீடு எல்லாத்தையும் பறிச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? ஜெயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொண்டுட்டு தான் நான் போவேன்னு போலீஸார திசை திருப்பிட்டு இளநீர் கடையில இருந்த அருவாள் எடுத்து மேகாவை வெட்டுறதுக்காக பின்னாடியே துரத்துறான். பயந்து போன மேகாவும் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் ஓடி கீழே வந்துடுறாங்க. சுரேந்தர் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம்னா நான் விடவே மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு திமிராவா பண்ற? ஓ, உன்னை வெட்டலான்னு பார்த்தா உன் பொண்ணு உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாளா? இது 2 பேரோட கதையை முடிக்கிறேன்னு அருவாள் எடுத்து வெட்டுறப்போ இதை பார்த்து இந்த செல்லம்மா நடுவில் பூந்து அந்த அருவாள் வெட்ட கையில வாங்கிக்கிறாங்க. இதுதான் எபிசோட்ல நடந்தது.